ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 3 வீக்ஸ்க்கு அப்புறமா லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவுமே பெருசாக எந்த கண்டென்ட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணலை அவ்வளோவா. இந்த வீக்கில் இருந்து தான், அதாவது லாஸ்ட் வீக்கில் இருந்து தான், மண்டேலேருந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ப்ராடக்ட் காமிச்சிருப்பேன். அதாவது இந்த கத்தியை ஷார்ப் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகலாம். நிறைய பேர் நம்ம நிறைய கத்தி வாங்கி வச்சுருப்பேன். என்னோடய வீடியோஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா தெரியும், நான் எங்கே போனாலும் கத்தி வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வாங்கி கொஞ்ச நாளைக்கு அது ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தான் கல்லுலலாம் தேய்ச்சி எடுத்தாலும் அந்த ஷார்ப்னஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நிறைய கத்தியை நம்ம வந்து தூக்கி போட்டுட்ருப்போம். நானும் அந்த மாதிரி இதில் தான் இருந்தேன். அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் மீஷோவை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் இந்த கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கான இந்த எக்யூப்மெண்ட் நான் பார்த்தேன். ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள். வெறும் 110 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குமோ, அது யூஸ் ஆகுமோன்னு தெரியாது, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். வந்து பார்த்தா உண்மையாகவே செம்மையாக ஒர்க் ஆகுது. என்ன மாதிரி கத்தியெல்லாம் யூஸ் ஆகலை அப்படின்னு நிறைய தூக்கி போட்டு வச்சுருக்கீங்க, ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணி இதை வாங்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு இதாக மேலேருந்து கீழே இந்த மாதிரி தான் ஷார்ப் பண்ணணும். மேலே கீழே அந்த மாதிரி ஷார்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலே அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ருபீஸ்க்கு 110க்கு நான் வாங்கினேன். அந்த 100 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். தேவை இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க்கும் ப்ராடக்ட் கோடும் நான் கொடுக்குறேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு நான் வாங்கின ப்ராடக்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய கதைக்கு வந்துடலாம், எதனால் நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ, பெருசாலாம் எதுவுமே கிடையாது. சொன்னால் நீங்கள் நிறைய பேர் சிரிக்கக்கூட செய்வீங்க. பல்லு வலி. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாக நான் அந்த பல்லு வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அவதிப்பட்டேன். ஆகஸ்ட் 11 ஆரம்பித்தது. அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால எனக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியல. ஏன்னா நான் காமிக்கிற அந்த டென்டிஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகத்தில் அந்த ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வீங்கிருச்சு. டென்டிஸ்ட்டை போனால் அவங்க நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஒரு பெயின். அப்புறம் வந்து ஆன்டிபயாட்டிக்லாம் எடுத்தேன். ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே நமக்கு கொஞ்சம் வந்து டல்லாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அந்த 1 வீக் அப்புறம் வந்து எனக்கு பல்லு வலியெல்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த வீக்கமும் குறைஞ்சிருச்சு, இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. டாக்டர் என்கிட்ட சொல்லிவிட்டது, நீங்கள் வந்து ரூட் கனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம் பல்ல அப்படின்னு சொல்லி. நான் எடுத்த ஆப்ஷன் வந்து பல்லை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு. ரூட் கனால் நல்ல விஷயந்தான். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னொரு பல்லையும் அதுக்கு தக்கன தேய்ச்சி அதோட சேர்த்து தான் நமக்கு வந்து ரூட் கனால் பண்ணி இந்த பல்லுக்கு வந்து பல் வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப கேப் போடுவாங்க. அப்போ அந்த பல்லுமே கொஞ்சம் வேஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது அப்படி கிடையாது, இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கடுத்தும் ஒரு 3 or 4 சிட்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ரூட் கனால்னால். ஏன்னா க்ளீன் பண்ணி அதுக்கடுத்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து அப்புறம் மருந்து வச்சு அதுக்கப்புறம் நமக்கு அந்த பல்லுக்கு தக்கன ஷேப் எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு இது ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஒரு 4 சிட்டிங்ஸ் போகணும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. அடுத்து பல்வலி வந்துருமோங்கிற பயம் வேறு. சரி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நான் டிசைட் பண்ணினேன். பெயினெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா மறக்கிறதுக்கு, அது எல்லாமே தெரியுது எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பல்ல எடுக்கிறேன், அது எல்லாமே தெரியுது. பட் பெயினெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 3 டேஸ் வந்து பெயின் கில்லர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. புண்ணெல்லாம் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. சரி இனி வந்து நம்ம ரொட்டீனுக்கு வந்துடலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் அடுத்த இது ஆரம்பிச்சிச்சு. அந்த இதிலேருந்து ரெக்கவர் ஆகி நல்லா வந்துட்டேன். புண்ணெல்லாம் ஈஸியாக ஆறிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி நல்லா அன்றைக்கி தான் ஹேர் வாஷ்லாம் பண்ணி நல்லபடியாக ரொட்டீனுக்கு வரலாம் அப்படின்ட்டு இருக்க நேரம் அன்றைக்கி 4 o'clock, அன்றைக்கி என்ன டேட்டு ஞாபகம் இல்லை, 4 o'clock பார்த்திங்கன்னா திடீர்னு குளிர்ற மாதிரி இருந்துச்சு.
நல்லா கை காலெல்லாம் மரத்து போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீவர், ஹெவி ஃபீவர். எந்திரிக்க முடியாது என்னால். உடம்பு ஃபுல்லாக பெயின், தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு காய்ச்சல். சரி இருக்க வேண்டாம், உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 2 days போச்சு. ஃபீவர் உடனே கம்மியாச்சு, இருந்தாலுமே அந்த டயர்ட்னஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 week சரி இவ்வளோ இதை தாண்டி வந்தாச்சு, நல்ல ஒரு டயர்ட்னஸ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு 1 week நான் எடுத்துக்கிட்டேன். எந்த வீடியோஸுமே எடுக்கலை, ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் 3 weeks வீடியோ நான் அப்லோட் பண்ணாததற்கான ரீசன். பல்வலி தானே, அது என்ன பெருசாக இருக்குமா, சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம். அது வந்த அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ அது பெயினை கொடுக்குது அப்படின்றது. உலகத்தில் வந்து எது இருக்கோ இல்லையோ, ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது இந்த உடம்பு முடியாமல் இருக்கிற நேரம் தான் தெரியுது நமக்கு. இந்த வீடியோ லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா சப்பாத்தி பண்ணேன். சாப்பாடுமே ரொம்ப கம்மி, எனக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியாது, கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. என்னால் முடிகிற நேரம் அப்பப்போ குக் பண்ணி கொடுத்தேன், அந்த மாதிரி தான் போச்சு. ஆனால் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணலை. ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேன். சரி இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிடலாம், சிக்கன் வேறு இருந்துச்சு, அதனால் சிக்கன் வெள்ளை குருமா இருக்கு இல்லையா, அதுதான் பண்ணேன். இது ஸ்டூன்னு கூட சொல்லுவோம், இது வெஜிடபிள்லேயே கூட நம்ம பண்ணலாம். பட் ஸ்டூவுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து பண்ணுவோம், இது வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்ப்பேன். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து டிஃபன் ஐட்டத்தோடு நல்லாயிருக்கும், சாப்பாடோடலாம் வச்சு சாப்பிட முடியாது. இந்த ரீசன்ட் டைமில் என்னை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும், லேடிஸ் எல்லாரையுமே ரொம்பவே அஃபெக்ட் பண்ண ஒரு நியூஸ்னால் அது வந்து அந்த லேடி டாக்டர் ஒருத்தவங்களை ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. அந்த நியூஸாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நியூஸை நம்ம கேட்குறப்ப ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அது ஒவ்வொன்றையும் கேட்குறப்ப கவலையாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த பயமும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நேற்று நடந்தது நமக்கு நடக்கலாம். அதே சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சொல்கிறோம், பெண்ணியம் பேசுகிறோம் இல்லையா, நான் ஏன் வெளியில் போகணுன்னா அண்ணனை கூட்டிகிட்டு போகணும், இல்லை தம்பியை கூட்டிகிட்டு போகணும், ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகணும், அப்பாவை கூட்டிகிட்டு போகணும், நான் தனியாக போவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இந்த உலகம் அப்படி ஒன்றும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளோட சேஃப்டியை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அப்பா கூடயோ இல்லை ஹஸ்பண்டோடையோ அண்ணன் தம்பியோடையோ போகிறது தான் சேஃப் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். வீட்டில் இருக்கிற நேரம் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். எங்கே இருந்தனாலும் நமக்கு ஆபத்து வரலாம். ஏன்னா அந்த மாதிரி சைக்கோகளும் மிருகங்களும் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நமக்கு பார்க்குறதுக்கு நல்லவங்களாக இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க உள்ளே வந்து ஒரு சைக்கோக்களாகவும் மிருகங்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ சேஃப்டியாக இருங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் நிறையவே பேசலாம். அடுத்த வீடியோவோட கூடிய சீக்கிரமே நான் வர்றேன். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.